BehindWoods.com viewers, this is music director P.B. Balaji here. I am in the audio launch of the film Suran. This film is produced by Arona Pictures Private Limited and it's directed by Balu Narayanan. It is his debut film. Our Kicha sir kitta work pannirukkaru associate. So இது எனக்கு தமிழ்ல செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் படம் வந்து இன்பா ஷாம் ஸ்னேகா பண்ணது, செகண்ட் படம் கரண் சார் நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காரு கரண் சார். ஜெகன் சார் ஒரு காமெடி வந்து 75 to 80% காமெடி பஞ்சஸ் தான் படம் ஃபுல்லாக. ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே ஒரு மசாலாவாக இருக்கும் இந்த படம். ஸோ ரீ ரெக்கார்டிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது இருந்தது, முடிச்சாச்சு. ரீ ரெக்கார்டிங் படமும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. வேறு இந்த ஆடியோ லான்ச் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. 5 பாடல்களும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. டைரக்டர் 2 பாட்டு எழுதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ சந்தோஷமாக இருக்குது அரோனா பிக்சர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி. பிஹைண்ட்வுட் நேயர்கள், நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அந்த படத்தை. நன்றி. எல்லா பிஹைண்ட்வுட் வியூவர்ஸுக்கும் வணக்கம். நான் அனு பேசுகிறேன். நான் இப்போ சூரன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கு. கேரளாலேருந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் ஆயிடுச்சு சென்னை வந்து, அதனால கொஞ்சம் டச் போயிடுச்சு. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நான் தான் கரண் சாருக்கு பேராக பண்ணியிருக்கிறது. அரவணா பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பாலு நாராயணன் சார் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஆடியோ மியூசிக் பண்ணியிருக்கிறது பிபி பாலாஜி. 5 சாங்ஸ் இருக்கு படத்தில். 5மே ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்துட்டு சொல்லணும். பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய பெயர் பாலு நாராயணன். அரவணா பிக்சர்ஸ் பிரைவேட் சார்பாக தயாரிக்கிற சூரன் என்கிற படத்தின் மூலம் நான் இயக்குநராக அறிமுகமாகிறேன். இந்த படத்தில் திரு கரண் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இது தவிர அனு, ஷிபாலி சர்மான் 2 பேரும் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மேலும் அயன் ஜெகன், சந்தான பாரதி சார், மணிவண்ணன் சார், பிதாமகன் மகாதேவன், பொன்வண்ணன், ராஜ் கபூர், இப்படி பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க. இது நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு அற்புதமான கதை. எல்லாம் நடித்தாங்கன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டராகவே லைவாக யதார்த்தமாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் அருமையாக வந்திருக்கு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். படத்தில் மொத்தம் 5 பாட்டு. இசையமைப்பாளர் பேர் பிபி பாலாஜின்னு என்னுடைய அருமையான நண்பர். 5 பாட்டையும் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில், ஒவ்வொரு விதமாக, மெலோடியிலேருந்து கானாலேருந்து ஒன்றும் ரசிக்கும்படியும் காதுக்கு இனிமையாகவும் இந்த சாங் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஷுவல்ஸும் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த விஷுவல்ஸும் இந்த சாங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய ஆதரவும் வாழ்த்தும் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்னோட ஃபிலிம் சூரனுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த படம் இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் இதுவரையிலும் ஏற்காத ஒரு கதாபாத்திரம் தான் இதுவும். அண்டு இந்த படத்துடைய களம் வந்து வட சென்னை தான். நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய சதா என்கிற சூரன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணது தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட். இந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கல் சென்னை தமிழ் நான் இது வரைக்கும் பேசலை. அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இந்த படத்தில் அது எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, ரொம்ப க்ளோஸ் டு லைஃப் ரியாலிட்டி. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை முறை என்னன்றதுடைய ஆல்மோஸ்ட் அதை ஒட்டி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட் பார்க்குற மாதிரியான ஃபிலிம் அதுதான் இது. சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பிபி பாலாஜி அப்படின்ற மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. யங்ஸ்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் அண்ட் டைரக்ஷன் பாலு நாராயணன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரொடியூஸ்டு பை அரவணா பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா,
ஒரே வரியில் சொல்கிறதுனா எளிமையான வலிமையான ஒரு ஃபிலிம். நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற ஃபிலிமாக இருக்கும். குறிப்பாக ஹியூமருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில். என் கூட ஜெகன் நடிச்சிருக்காரு. அயனுக்கு அப்புறம் ஜெகனுக்கு இது ரொம்ப நல்ல ஃபிலிமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏகப்பட்ட நடிகைகள் இருக்காங்க இந்த படத்தில். 2 ஃபீமேல் ரோல் வருது. ஒன்று வந்து ஷெஃபாலி, இன்னொன்று அனு பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களை தான் டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. அதான் ஒரு ரியலான விஷயம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். நிச்சயமாக வந்து எனக்கு நான் பண்ண எல்லா படங்களும் பேர் வாங்கி தந்திருக்கு. குறிப்பாக சில படங்கள் நிறைய ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அப்படி பெரிய அளவுக்கு பேர் வாங்கி கொடுக்குற ஒரு ஃபிலிமாக நிச்சயமாக சூரன் இருக்கும். தேங்க்யூ. புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர் நண்பர் கரணை வைத்து சூரன் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியராஜ் கொடுத்தவர் பேக்கரேஜ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாரு. நாங்கள் உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் தான் வேறு மாதிரி ரூட் வந்து வந்திருக்கோம். இப்போ ரைட்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ உள்ளே விட்டுருக்காரு என்னைய. ஆமாம், ஒரு 2 மாதம் மட்டும் உள்ளே போனேன். அதனால் பாண்டியராஜ் கொடுத்து வச்சவர். சூரன் டைட்டில் கமர்ஷியலாக இருக்குது. இதில் சூரனில் பிடிச்சதுன்னா சூரன் டைட்டில் ஓகே, அது கீழே எல்லாரும் தான் நம்ம எல்லாத்தையும் நினச்சிட்டாப்புல. அதுக்காக வாழ்த்துனா அதுக்காக படம் வெற்றி இடம் முதல்ல. இது நம்ம படமாக போச்சு கடைசியா. அதுக்கப்புறம் சூரன் அப்படின்னா நடிப்பில் சூரன் கரண் சார். நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் கூட அவர் படத்தை நடித்து அவரை மீறி பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அவரை மீறி அவர் படத்தில் பேர் வாங்கினவங்க 5 பேர். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 16 வயதில் இளம் ஊஞ்சல் அடிக்கிறது, நினைத்தல் அணிக்கும், நம்ம படங்களில் அவர் பேர் வாங்கினார். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி 3ஆம் திரைப்படத்தில் அவங்க பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தமிழன் சத்யராஜ் காக்கி சட்டை தகுடுன்னு அவர் பேர் வாங்கினார். அப்புறம் கோவை சரலாமா சதிலாவதியில் கமல்ஹாசன் ஈக்குவல் அவங்களும் பேர் வாங்கினாங்க. இதில் 5வது விளையாடுனா நம்ம கரண் சார். நம்ம ஊர் படத்தில் பாட்டு வந்தவங்க பார்த்தா கமல்ஹாசன் நடிப்பில் தெரிஞ்ச விஷயம் தான். யாரும் புது ஆள் இப்போ ரொம்ப நல்லா நடிச்சுக்கிற லுக்கு, திரும்புறது, நட, ஒரு ஒரு ஆண்மத்தமத்தோட புதுசாக நல்லா பண்ணியிருக்காப்புன்னு அதுக்காக பார்த்தோம் போய். அந்த மாதிரி கமல்ஹாசனையும் மீறி பேரானவர் கரண் சார். இல்லை ரஜினிகாந்த் சார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், அவர் என்னைக்கு சூப்பர் ஸ்டார். ஸ்ரீதேவி மேடம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போய் இந்தியாவிலே நம்பர் 1 வந்தாங்க. சத்யராஜ் சார் இன்னைக்கும் ஹீரோவாக நடிச்சுட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. சரளாமா இந்த அன்னைக்கு சக்கப்படு போடுது காஞ்சனா, அவங்க தான் அதில் ஹீரோயின், அவங்க தான் அவங்க பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. கரண் சார் இதுக்கு முன்னாடி பல கேரக்டர்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கும் ஒரு வெற்றி ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்னும் ஒரு அடைய வேண்டிய இடம் இருக்கிறது. கண்டிப்பாக பிடிச்சதில் இதற்கு மேலே ஒரு பெரிய இடத்த கண்டிப்பாக அவர் அடைஞ்சு தீர்வார். அப்புறம் சூரன் சாங் பார்த்தோம், 3 சாங் போட்டாங்க. பாய்க்கர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கமர்ஷியலாக இருந்தது. பாலுநாராயணன் சார் எனக்கு வெங்கடேஷுக்கும் போட்டி வர மாதிரி தெரியுது. இதை நாங்கள் அசர மாட்டோம், அதெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம், அதில் அசர மாட்டோம். நாங்கள் வாங்க நீங்களும் கமர்ஷியலை வெட்டி அடைங்க. கமர்ஷியல் படத்துக்கு அப்படின்னா அந்த சில விமர்சனம் பார்ப்போம் பத்திரிகைகளில்.
ஒரு யதார்த்த ஒரு வித்தியாசமான கதைக்கு அவங்க வந்து தேசிய அவார்டை குறி வச்சு படம் எடுத்திருப்பாங்க. அதுக்கு விமர்சகர் என்ன எழுதுவாங்கன்னா, பஞ்சு டயலாக் இல்லாமல், குத்துப்பாட்டு இல்லாமல், அடிதடி இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி அப்படிம்பாங்க. அப்போ பஞ்சு டயலாக்கு அடிதடியில் வந்து அது கெட்ட படமான்னு தெரியல எனக்கு. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வெங்கடேஷ் சாருக்கு ஹரி சாருக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரவண ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தவங்கள்ட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் சாம்பார் நல்லா இருக்குது, மோர் குழம்பு நல்லா இருக்குது, ரசம் நல்லான்னு சொல்லலாம். மீன் குழம்பு கறி குழம்பு முட்டை இல்லாமல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? சரவணம் அது எப்படி கிடைக்கும்? சரவணம் போகிறது அதுதான் போகிறோம். அங்கே போய்ட்டு முட்டை கறிலாம் எதிர்பார்க்கக்கூடாது, இருக்காது ஃபஸ்ட்டு. அதனால யதார்த்தமான படத்துக்கு எழுதும்போது எங்களை குத்தி காட்டாதீங்க ஃபஸ்ட்டு. அந்த படத்துக்கு நீங்கள் விமர்சனம் என்ன எழுதிங்க, எங்கள் படத்துக்கு என்ன விமர்சனம் எழுதிங்க. குத்துப்பாட்டில் பஞ்சிட்டு நல்ல படம் வெங்கோட கெட்ட படம் வாங்கி போகிறது. ராமாயணத்திலே எத்தனை பஞ்சிடலாக்கு, எத்தனை அடிதடி, அது நல்ல காவியம் இல்லையா? நிராது பண்ணி இருந்த ராவணன்ட்ட ராமன் சொன்னார், இன்று போய் நாளை வான்ட்டு, அதுவும் பஞ்சிடலாக்கு தான். அதைத்தான் எங்கள் தலைவர் வச்சார் டைட்டிலா, இன்று போய் நாளை வான்ட்டு. அது மாதிரி இதுதான் விமர்சனம். இன்னொன்று பாய்கராஜ் சார் சொல்லும்போது 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று திரைக்கதை, அடுத்து அவரோட ஹியூமர், இன்னொன்று எல்லாரும் தெரியும் முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் முந்தா முடிச்ச அந்த சமயத்தில் அவ்வளோ ஃபேமஸ், மக்களும் சந்தோஷம், பொம்பளையும் சந்தோஷம். படத்தை பார்த்து கைதிட்டாங்க. ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் காசு குவியுது, தேட்டர் இவளுக்கு காசு குவியுது, கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சிருக்கு. ஆனால் அப்பவும் 40-20 திட்டிக்கிருந்தாங்க. யாரு? காய்கறி வியாபாரியை. எங்கள் ஊரில் சந்தையில் முருங்கைக்காய் டல்லா போச்சு. என்னடானா பொம்பளைங்க வாங்குறதுக்கு வைக்கப்பட்டாங்க, வீட்டில் சமைக்கிறதுக்கு வைக்கப்பட்டாங்க. அப்புறம் இதே மாரி கூட வாங்கிட்டு போனா இன்னொருத்தன், அத்தாச்சி என்ன முருங்கைக்காயா? இதுக்கு பயந்துட்டே பொம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு கூச்சத்தில் முருங்கைக்காய் டல்லா போச்சு. அப்போ முருங்கைக்காய் வியாபாரி திட்டினாங்க, ஓ இந்த பாய்க்கராஜன் ஒரு ஆள் முருங்கைக்காய் படம் எடுத்துட்டு வியாபாரம் கட்டு போச்சுட்டு. அவர் விமர்சனத்தை பார்த்தா சீன் வைக்காம இருக்க முடியுமா? நமக்கு ஆடியன்ஸ் திருப்திப்படுத்தணும். அது மாதிரி தான் வெங்கடேஷ் சார், ஹரி சார், கேஸ் ரவிக்குமார் சார், நம்மளாம் ஒரு இனம், எதற்கும் சளைக்கக்கூடாது. கமர்ஷியல் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது. சினிமாவில் இருக்கிற வரைக்கும் கமர்ஷியல் இருக்கும். என்ன யதார்த்தம் எடுக்கிற பட டேரக்டரில் 20 வருஷம் கமர்ஷியல் இருக்கும். கொஞ்சம் கலந்து எடுக்கிற இடத்துல ஒரு 40%. எங்கள் மாதிரி டேரக்டர் படங்களில் கமர்ஷியல் ஒரு 50% இருக்கும். கமர்ஷியல் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாது. இப்போ பாலநாச கமர்ஷியல் நோக்கி வந்திருக்கிறாரு. அவருக்கும் எங்கள் குழு சார்பாக, கமர்ஷியல் இயக்குநர் சார்பாக வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கோங்க, எல்லாருக்கும் நன்றி. அடுத்து உங்களெல்லாம் நான் வெற்றி விழா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சமீபத்தில் நானும் கரணும் தம்பி வெட்டோதி சுந்தரன்ற ஒரு படத்தில் இணைஞ்சு நடித்தோம். அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா ஆல்பர்ட் தேட்டரில் நடந்தது. ஆல்பர்ட் தேட்டர் ரொம்ப வளைஞ்சது. வந்திருந்த விவேக் சொன்னார், பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது, அதனால உள்ள அவங்கெல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்டார். அதுக்கு தான் அப்படி கேட்டீங்க கரண் விவேக். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. காலங்காலத்தில் 9 to 10ன்னு சொல்லி 11. அதனால் இது என்னுடைய இனிய நண்பன் கரனுடைய அழைப்புக்காக வந்திருக்கிற விஷயம். அவருடைய எண்ணங்கள் எல்லாமே கடவுள் அருளால் எல்லாமே வெற்றி அடையணும். அவரும் அவரை சார்ந்த இந்த டீமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கடவுளை விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.